ஜாப்பனீஸ்லாம் எப்படி இவ்ளோ ஹெல்த்தியா இருக்காங்க? இவங்களுக்கு ஹார்ட் டிசீஸ் கிடையாது. அவங்க ஸ்கின் அவ்ளோ பியூட்டிஃபுல்லா க்ளோ ஆகுது. இவங்களுக்கு சில கேன்சர்ஸ் கூட கிடையாது. அண்ட் ஓவர் வெயிட் ஒபேசிட்டிங்கிறது ரொம்ப குறைவு இல்ல, இல்லவே இல்ல. ஒபேசிட்டி ரொம்ப ரொம்ப குறைவு. இப்ப அவங்க உணவுல பார்த்தீங்கன்னா, ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் நெறைய சாப்பிடுறாங்க. இது நேச்சுரலா உணவுல எதுல இருக்குங்கன்னா, ஃபிஷ்ல இருக்கு. ஃபேட்டி ஃபிஷ்ல இது நெறையா இருக்கு. சால்மன், சார்டின் இந்த மாரி ஃபிஷ்ஷஸ்ல நெறையா இருக்கு. அண்ட் அத வந்து அவங்க அப்படியே ஸ்டீம் பண்ணி சாப்பிடுறதுனால, அவங்களுக்கு ஃபுல் பெனிஃபிட் கிடைக்குது. இதே இந்திய நாட்டுல நம்ம என்ன பண்றோம்னா, ஃபிஷ் இஸ் ஈக்குவல் டூ ஃப்ரைன்னு சொல்லிட்டு, ஃபிஷ் எடுத்து ஃப்ரை பண்ணா, அதுல இருக்கிற குட் ஃபேட் கூட மாறி டிரான்ஸ் ஃபேட்ஸா ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால ஸ்டீம் பண்ணி சாப்பிட்றதுல நம்மளுக்கு நிறைய ஹெல்த் வரும். அண்ட் ஜப்பான் எடுத்தீங்கன்னா லாங்கஸ்ட் ஹெல்த் வேற. இவங்க 100 வயசுக்கு மேல இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அண்ட் அவங்களும் ஹெல்த்தியா இருக்காங்க. அது ரொம்ப முக்கியமான கருத்து. 80 வயசு மேல படுத்த படுக்கையா இருக்காங்கன்னா பிரயோஜனம் கிடையாது. ஸோ இதுல ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் இஸ் ஒமேகா 3 அவங்க டயட்ல இருக்கு. பட் ஃபிஷ்ன்னு சொல்லிட்டு ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா பிரயோஜனம் இல்லை. அவங்க ஸ்டீம் பண்ணி சாப்பிட்றாங்க. இதை தவிர அவங்க சூஷின்னு ஒரு டிஷ் பண்ணுவாங்க. இது சீவீட் வழியா வருது. அந்த சீவீட்ல கூட இது இருக்கு. அண்ட் அதனால அவங்க ஹெல்த் பெட்டர் ஆகுது. ஸோ மெயினா அவங்க டயட்ல சீவீட் அண்ட் போர்ஷனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான் சாப்பிடுவாங்க. ரைஸ் இருக்கும், இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் இருக்கும், இந்த மாதிரி ஃபிஷ்ஷு பாயில்டு ஸ்டீம்டு இருக்கும். ஆயிலே ரொம்ப கம்மி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க சாப்பிட்றதுனால அவங்க ஹெல்த்தும் நல்லா இருக்கும், ஆக்டிவாக இருப்பாங்க, பிரெயின் ஹெல்த் நல்லா இருக்கும். இந்த ஆல்சைமர்ஸ் அது இதெல்லாம் வராத தவிர்க்கிறது இந்த ஒமேகா 3.